கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் பிரசங்கி 12:13. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்வது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமையாகும். மல்கியா 1:6 வாசிக்கிறோம், எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று. அவர் கற்பனைகளை நாம் கைக்கொள்ளும்போது அவருக்கு நாம் பயப்படுகிறோம். உபாகம் 5:29 வாசிக்கிறோம், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்று. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி என்னாலும் அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் நமக்கு இருந்தால் நலமாயிருக்கும். யாத்ராம் 20:6 வாசிக்கிறோம், தேவனுக்கு பயப்படுவது என்பது அன்போடு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதாகும். யோவான் 14:21 வாசிக்கிறோம், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளும்போது அவரிடத்தில் அன்பாயிருக்கிறோம். நம் தெய்வனாய் கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகி கொள்ள வேண்டும். 2 நாளாகும் 17:4-5 வாசிக்கிறோம், யோசபாத் தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. நாம் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்போது ஐஸ்வர்யம் கனமும் மிகுதியா இருக்கும். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்று 1 யோவான் 5:3 வாசிக்கிறோம். யோபு 23:12 வாசிக்கிறோம், அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை என்று யோபு சொல்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் கற்பனைகளை விட்டு நாம் பின்வாங்காமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். நாம் ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். நாம் அவருடைய கற்பனைகளை கருத்தாய் கைக்கொள்ள வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 2:15 வாசிக்கிறோம், நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கைக்கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு அநேக காரியங்களை செய்திருக்கலாம். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதே காரியம் என்று 1 கொரிந்தியர் 7:19 வாசிக்கிறோம். பிரசங்கி 12:13 வாசிக்கிறோம், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.